விறுவிறுப்பாக நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 74 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உயர்ந்த வாக்குப்பதிவு சதவீதம். விஜய் அலையா, ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் 14.59 லட்சம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என மொத்தம் 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 75,064 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கே தொடங்கியது. 2 மணி நேர இடைவெளியில் வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதன்படி காலை 9 மணி அளவில் 17.79% இருந்த வாக்குப்பதிவு 11 மணிக்கு 37.56% அதிகரித்தது. மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வாக்குச்சாவடிகளுக்கு குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தனர். இதனால் பிற்பகல் 1 மணி அளவில் 56.81% இருந்த வாக்குப்பதிவு பிற்பகல் 3 மணிக்கு 70%, மாலை 5 மணிக்கு 82.24% அதிகரித்தது. வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்த பின்னரும் சில வாக்குப்பதிவு மையங்களில் வாக்களிக்க வரிசையில் இருந்தவர்களுக்கு டோக்கன் அளிக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இறுதியாக சுமார் 85% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 85% வாக்குகள் பதிவாகி ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகான தேர்தலில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பதிவான 78.01% வாக்குகள்தான் தமிழகத்தின் அதிகபட்ச வாக்கு சதவீதமாக இருந்து வந்தது. அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி வாக்குப்பதிவு சதவீதம் 80க்கு அருகில் கூட வரவில்லை. இந்நிலையில் வாக்குப்பதிவு உயர்விற்கு முக்கிய காரணங்களாக விஜயின் அரசியல் வருகை, சோசியல் மீடியாக்களின் தாக்கம், முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆர்வம் மற்றும் எஸ்ஐஆர் திருத்தப் பணிகள் என பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். தவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். வாக்கு செலுத்த தகுதி பெறாத குழந்தைகள் கூட விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி பெற்றோர்களிடம் பேச தொடங்கினர். இதுகுறித்த வீடியோக்களை நாம் சோசியல் மீடியாக்களில் காண நேர்ந்தது. மேலும் விஜய் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது தேர்தலிலும் எதிரொலித்தது என்றே சொல்லலாம். வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே முதல் தலைமுறை மற்றும் இளம் வாக்காளர்கள் மிக உற்சாகமாக காணப்பட்டனர். இளம் பெண்களும் தங்களது பெற்றோரை அழைத்து வந்திருந்தனர். சில இளைஞர்கள் விஜய் போலவே உடை அணிந்து வந்திருந்தனர். இதெல்லாம் தவேகவின் தாக்கத்தை கண்கூடாக காட்டியது. அதுபோல சோசியல் மீடியாக்களின் தாக்கம் இந்த தேர்தலில் அபரிமிதமாக இருந்தது. பொதுமக்கள் தொடங்கி இன்ஃபுளுசர்கள் வரை அனைத்து தரப்பினரும் அரசியல் பேச தொடங்கி இருந்தனர். தாங்கள் விரும்பும் சித்தாந்தம், தலைவர்கள் பற்றி தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மிகவும் வெளிப்படையாக பேசியிருந்தனர். இதனால் அரசியலில் நாட்டம் இல்லாதவர்களும் அரசியல் கருத்துக்களை கேட்க வேண்டியதாக இருந்தது. இந்த காரணமும் வாக்குப்பதிவில் எதிரொலித்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் சைலண்டாக மிகப்பெரிய ரோலை செய்தது எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியாகும். எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழகத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,14,587 இருந்தது. ஆனால் எஸ்ஐஆர் பணியின் போது 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். 26.94 லட்சம் பேர் இறந்தவர்கள், 3.98 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை கொண்டவர்கள், 66.44 லட்சம் பேர் முகவரியில் இல்லாதவர்கள் என நீக்கப்பட்டனர். பின்னர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 14 லட்சம் பேர் உள்பட 27 லட்சம் பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். இதனால் எஸ்ஐஆருக்கு பின்பு தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,73,43,291 குறைந்தது. வாக்களிக்க தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் மட்டும் பட்டியலில் சேர்க்கப்பட்டதும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டியதும் 74 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்ததற்கு காரணமாக அமைந்ததாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். மேம்போக்காக பார்க்கும் போது வாக்கு சதவீதம் அதிகரித்தது போல் தோன்றினாலும் தீவிரமாக ஆராய்ந்தால் நமக்கு கிடைக்கும் புள்ளி விவரங்களோ வேறு மாதிரியாக உள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.73 கோடி. பதிவான வாக்கு சதவீதம் 85.15%. அதாவது வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 4.88 கோடியாகும்.
2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 4.63 கோடி. இதனோடு ஒப்பிடுகையில் 2026ஆம் ஆண்டு சுமார் 25 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்காளர்கள் இம்முறை வாக்களித்துள்ளனர் என தோன்றும். ஆனால் கூடுதலான வாக்காளர்கள் என்பதே கடந்த 5 தேர்தல்களை ஒப்பிடுகையில் குறைவான கூடுதலான வாக்காளர்கள் என்பது தெரியவரும். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் 52 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்தனர். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 2006ஆம் ஆண்டை விட கூடுதலாக 27 லட்சம் பேர் வாக்களித்தனர். 2016 தேர்தலில் 2011ஆம் ஆண்டை விட கூடுதலாக 66 லட்சம் பேர் வாக்களித்தனர். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 2016ஆம் ஆண்டை விட கூடுதலாக 37 லட்சம் பேர் வாக்களித்தனர். ஆனால் 2026 தேர்தலில் 2021ஆம் ஆண்டை விட கூடுதலாக 25 லட்சம் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். அதாவது கடந்த தேர்தலில் சுமார் 4.63 கோடி பேர் வாக்களித்த நிலையில் இந்த தேர்தலில் 4.88 கோடி பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகமான அளவில் கூடுதலான வாக்காளர்கள் வாக்களிப்பது வழக்கம். இந்த தேர்தலில் குறைவான அளவில் கூடுதலான வாக்காளர்கள் வாக்களித்து உள்ளனர் என்பதுதான் புள்ளி விவரங்கள் காட்டுகிற உண்மை. இதன்படி பார்த்தால் இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் தாக்கத்தால் வாக்குப்பதிவு சதவீதம் பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த தேர்தலுடன் வாக்குகள் அடிப்படையில் ஒப்பிட்டால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. மேலும் இந்த முறை கூடுதலாக 25 லட்சம் வாக்குகள் பதிவான நிலையில் இதில் ஒவ்வொரு தேர்தலிலும் 15 முதல் 17 லட்சம் பேர் புதிதாக சேர்வது வழக்கம்தான். வழக்கத்தை விட கூடுதலாக பதிவாகியுள்ள 10 லட்சம் வாக்குகளே அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கப் போகிறது. ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் நிகழும் போதெல்லாம் புதிதாக வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை முக்கிய பங்காற்றும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிதாக வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. மேலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் கடந்த ஆண்டை விட 2938 வாக்குகளே கூடுதலாக பதிவாகியுள்ளன. அதுபோல் திருச்சி கிழக்கிலும் கடந்த ஆண்டை விட 8244 வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதிவாகியுள்ளன. எனவே தவேக தலைவர் கூறியது போல் இது 50 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலா இல்லை வழக்கமான தேர்தலா என மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம்.